இந்த ருக்கையாவை பற்றி நான் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இந்து தாசிகளும் அதைத்தான் கூறினார்கள். அந்த ருக்கையா பேகம் மிகவும் அறிவாளியாம். அந்த புறத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அது போலவே செயின்ஷாவை எப்படி கைக்குள் வைத்திருப்பதென்றும் தெரியும். ஓம் ஸ்ரீம் க்ளீம் காளி மாதாய நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் காளி மாதாய நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காளி மாதாய நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காளி மாதாய நமக. ஓம் நான் தோற்றுவிட்டேன் சகுனிபாய். விதியை என்னால் ஜெயிக்க முடியவில்லை. தாங்கள் கணித்த எல்லாமே உண்மையாகிவிட்டது. எனது மகள் ஜோதாவின் திருமணம் ஒரு முகலாயருடன் நடந்துவிட்டது. இதுவரை தாங்கள் சொன்ன எல்லா வாக்கும் சத்தியமான உண்மை என்பது தெளிவாகிவிட்டது. அதனால் இப்பொழுது நான் ஜோதாவின் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவர் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார் என்று கூறுவதற்கு நான் யார் மகாராணி? எது நடக்கப் போகிறதோ அது காளி மாதாவின் விருப்பப்படிதான் நடக்கும். அப்படி என்றால் ஜோதாவின் எதிர்காலம்? என்னால் ஒன்று மட்டும் கூற முடியும் மகாராணி. நீயும் உனது மகளும் இந்த காளி தாயை தானே பூஜித்துக் கொண்டு வருகிறீர்கள். அந்த பூஜைகள் வீண் போகாது. அந்த பலன் உனக்கு கண்டிப்பாக கிட்டும். ஜோதாவின் எதிர்காலம் நன்றாகத்தான் இருக்கிறது. அவளது கண்ணீர் புன்னகையாக பூக்கப் போகிறது. வாடி கிடக்கும் அவள் முகம் விரைவிலேயே மலரப் போகிறது. எந்த ராஜவம்சம் அவளை அவமான சின்னமாக நினைக்கிறதோ அதே ராஜவம்சம் அவளை கொண்டாடப் போகிறது. பல யுகங்களாக உனது மகளின் கதை பேசப்பட போகிறது. அனைவரின் மனதிலும் அவள் இடம் பிடிப்பாள். ஜோதாவின் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதை கேட்டு என் மனம் சற்று அமைதி அடைந்திருக்கிறது. என்னை விட்டு அவள் இப்போது பிரிந்திருக்கலாம். ஆனால் இந்த தாயை விட்டு அவள் எப்பொழுதுமே பிரிய மாட்டாள். எனது குழந்தையை பார்த்துக்கொள் தாயே. நீதான் அவளை பாதுகாக்க வேண்டும். மோதிபாய் எங்கு சென்று விட்டாள்? தெரியவில்லை. நம்மோடுதான் வந்து கொண்டிருந்தாள். ஏன் அவளை கவனமாக பார்த்துக் கொள்ளவில்லை? நம்மளை நம்பிதான் அவள் இங்கு வந்தாள். அவளை கவனமாக பார்த்துக் கொள்வது நம் கடமைதானே. அவள் அங்கே என்ன செய்கிறாள்? முகலாய சாம்ராஜ்யத்தின் மகாராணி. அதோடு இவர்தான் ஆமீரின் ராஜகுமாரி. இந்த பூமி வென்றவனுக்குத்தான் சொந்தம். அதே போல் சட்டம் வென்றவன் கையில் தான் இருக்கும். ஆட்சி என்பது மக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். வைத்துக் கொள்ளுங்கள். ஹோஷியார், இவள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? பாஷாவுக்கு நிக்கா நடந்தது இந்த புது வேகத்துடன் தான் மகாராணியாரே. இந்த மாலையை எடு. பிறகு என்னிடம் மன்னிப்பு கேள். ஹோஷியார், இதை அணிந்து கொள். மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனால் நீ எப்பொழுதோ எனக்கு அடிபணிந்து விட்டாய். நான் தவறு செய்யாததால் மன்னிப்பு கேட்கவில்லை. தாங்கள் தான் பார்த்து செல்லவில்லை. நிலத்தில் கிடந்த நகையை நான் பார்த்து எடுத்து அதை தங்களிடம் கொடுத்ததால் நான் தாசியாக தெரிகிறேன் என்றால் அது தங்களுடைய தப்புதான். எனக்கு அதனால் எந்த கஷ்டமும் இல்லை.
உனக்கு பேச்சு திறமை இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறேன். இப்படி திறமையாக பேச உனக்கு பெரிய ஆசிரியர்களை உனது பெற்றோர்கள் நியமித்திருப்பார்கள் போலும். பரவாயில்லை, வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் வாய்க்கிழிய பேசுகிறாய். ஆனால் நிகழ்கால அறிவு உனக்கு இருப்பது போல் எனக்கு தோன்றவில்லை. தண்ணீரில் இருக்கும் முதலையை வேட்டையாட நினைப்பது புத்திசாலித்தனம் அல்ல. ஆமீனில் நீந்த தெரிந்த குழந்தைகளே முதலைகளை வேட்டையாடி கொண்டிருப்பார்கள். எமது குருவை பற்றி தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் தங்களுக்கு கூறுகின்றேன். தேவையில்லாமல் யார் வழியிலும் குறுக்கிட வேண்டாம் என்று கூறியுள்ளார். அதேபோல் யாராவது தேவையில்லாமல் நம் வழியில் குறுக்கிடும் பொழுது பின்வாங்க கூடாது என்று கூறியிருக்கிறார். வணங்குகிறேன் பேகம் சாஹிபா. மகாமங்கா அவர்கள் தங்களை வரச் சொல்லி இருக்கிறார். ஹோஷியார், இந்த மாலையை எப்பொழுதும் நீ அணிந்திருக்க வேண்டும். தங்களின் ஆணைப்படி மகாராணி அவர்களே. ஆனால் எதற்காக? அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் இந்த அந்தப்புறத்தில் அவளை எங்கே வைத்திருக்க வேண்டும் என்று. இந்த அந்தப்புறத்தில் அவளது நிலை எனது அடிமையின் அடிமையை விட கீழானவள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நீ எனது அடிமை. இனி ஜோதா உனக்கு அடிமையாக இருப்பாள். நீ எனது பாதங்களுக்கு சேவை புரிவாய். அவள் உனக்கு சேவை செய்வாள். எனது ஆடைகளை நீ அணிவது வழக்கம். ஒரு நாள் அவள் உனது ஆடைகளை அணிவாள். சஹின்ஷாவின் புது பேகம் அழகாக இருக்கிறார். எவ்வளவு அழகானவரோ அதே போல் அடக்கமானவரும் கூட. வாருங்கள், நாம் போய் பார்க்கலாம். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அது மகா மந்திரியாரே புது பேகம் வந்துள்ளார்கள் என்று கேள்விப்பட்டோம். இதை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இட்ட கட்டளையை தவிர வேறு ஏதாவது செய்ய நினைத்தால் உங்களை புதிய மகாராணி வந்துவிட்டார், நம் தலையெழுத்து மாறப்போகிறது என்று நீங்கள் கனவு கண்டால் மிக பெரிய தவறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். இங்கு எப்போதும் என் அதிகாரம்தான். அது இனியும் தொடரும் என்பதை மறவாதீர்கள். உங்களை பட்டினி போட்டால் எல்லாம் சரியாகிவிடும். இங்கிருந்து சென்று விடுங்கள், ஓடுங்கள். ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இந்த மாளிகையில் எங்கு பார்த்தாலும் அழகு கொட்டி கிடக்கிறதே. ஆமீருக்கு எந்த வகையிலும் இது சலித்ததில்லை. மிக்க நன்றி. தாங்கள் ஷெஹன்ஷாவை பற்றி அறிந்திருப்பீர்கள். முகலாயர்களின் கலை தாகமும் அவர்களது படைப்பும் உலகத்தில் கொண்டாடப்படுகிறது. பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நமது எதிரிகள் விருந்தினர்களாக பலம் வருவதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. உடம்பெல்லாம் எரிகிறது. சத்தம் போடாமல் பேசுங்கள் விசூர். அவர்கள் இங்கேதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் தாஸ் அவர்களே, இவர்தான் ஆதம் கான். ஷஹன்ஷாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அதோடு மகாமங்காவின் மகனாவார். மிகச்சிறந்த வீரர், வாள் யுத்தத்தில் தேர்ச்சி பெற்றவர். ஆமீர் மக்கள் அறிவாளிகள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். போரில் முகலாயர்களிடம் தோற்ற பிறகும் நமக்கு அடிமையாகாமல் ஷெஹன்ஷாவிற்கு உறவினர்களாகி உல்லாசமாக வலம் வருகிறார். மிகவும் தந்திரமான செயல். தங்கையை கொடுத்து நாட்டை காத்தனர். ஆக்ரா எப்படி இருக்கிறது? தங்களுக்கு எந்த அசௌகரியமும் இல்லை அல்லவா? துளி அளவும் இல்லை ஷகன்ஷா. ஆனால் நாங்கள் இங்கு வந்தது ஆதம் கான் அவர்களுக்குத்தான் பிடிக்கவில்லை போலும். எனக்கு புரியவில்லை. தாங்களே கூறுங்கள் ஆதம் கான். இதற்கு முன்பு கூறியதை இப்பொழுது தாங்கள் எனது மைத்துனர் முன்பாக கூறுங்கள். என்ன மாற்று ஆதாம்?
நான் கூற வந்தது என்னவென்றால், ஆமீர் மக்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் புத்திசாலியான மக்களாம். யுத்தத்தில் முகலாயர்களிடம் தோல்வியை தழுவினாலும் நாங்கள் வென்று விட்டோமாம். ஷெஹன்ஷாவிற்கு அடிமையாக வேண்டியவர்கள் உறவினர்களாகிவிட்டார்களாம். நல்ல பேரம் செய்து விட்டோமாம். ஜோதாவை கொடுத்து ஆமீரை காப்பாற்றிக் கொண்டோமாம். ஆதாம், இவர்களை விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் செல். இவர்கள் அங்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஓய்வெடுக்க வேண்டும், நினைவில் கொள். அவர்களுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டால் அது எனக்கு ஏற்பட்டதைப் போல். உனக்கு நன்றாகவே தெரியும், முகலாயர்கள் போரில் மட்டுமல்ல விருந்தினர்களை உபசரிப்பதிலும் சிறந்தவர்கள் என்று. அதனால் நாம் எப்பொழுதும் அதை நிச்சயமாக காப்பாற்றியாக வேண்டும். சடங்கின் பொழுது உங்களை சந்திக்கிறேன். பேகம் ஜோதா, தங்களுக்கென்று சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் தங்களுடைய சேவகிகள். இவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். தங்களுக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் இவர்களிடம் கேளுங்கள், நான் வருகிறேன். ஏன் இவ்வாறு அதிர்ச்சியோடு பார்க்கிறீர்கள்? இது மகாராணி, தங்களுக்கு இது தெரியாதல்லவா? நிகாவிற்கு முன்பாக ஜோதா அவர்கள் ஷெஹன்ஷாவிடம் 2 நிபந்தனைகள் விதித்தார். நான் கூறுவது சரிதானே? முதல் நிபந்தனை என்னவென்றால், நிகாவிற்கு பிறகும் தன் மதத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார். 2வது நிபந்தனை, நம் ஆக்ராவின் மாளிகையில் கோவில் நிறுவ வேண்டும் என்றார். அவரும் அந்த நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு விட்டாரா? ஒப்புக்கொண்டுதானே ஆக வேண்டும். இல்லை என்றால் ஜோதா பேகம் ஆகி இருக்க மாட்டார். ஜலாலுடைய தனித்துவமே இதுதான். நீ உனது மதத்திலேயே இருக்க அனுமதித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டான். அவனது மனதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அவனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எனது ஆசை மட்டுமல்ல, அது நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன் ஜோதா. மகாமங்கா, தாங்கள் சென்று விழாவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். எவ்வித குறையும் வரக்கூடாது. என்னை மன்னியுங்கள் மகாராணி அவர்களே. இவை அனைத்தும் ஜலால் ஜோதாவின் திருமணத்திற்கு நமது தரப்பில் பரிசுகள் தர வேண்டும் அல்லவா? அதைத்தான் எடுத்து வந்திருக்கிறேன். தங்களுடைய சிந்தனை போற்றத்தக்கது மகாராணி. ஆனால் எனக்கு இருக்கும் கடமைகளின் அடிப்படையில் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். பேகம் ஜோதா பரிசுகளை இவ்விதம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முகம் பார்க்கும் சடங்கின் போது ஷெஹன்ஷா ஜோதா அவர்களுக்கு தங்கத்தால் நெய்யப்பட்ட விலை உயர்ந்த புடவையை பரிசாக வழங்கினார். அது பேகம் ஜோதாவிற்கு பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன். அதனால் எல்லோர் முன்பாகவும் அந்த பரிசை அவர் தீயில் இட்டார். நான் கூறுவது சரிதானே பேகம் ஜோதா? சில சங்கடங்களை நாம் மறக்க வேண்டியது முக்கியமாக மங்கா. இப்பொழுது நான் கொடுக்கும் பரிசு
ஜோதாவிற்கு பிடிக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அல்லாவின் கருணையால் அவ்வாறே நடக்கட்டும். நான் விடை பெறுகிறேன். இன்றைய சடங்கிற்கு இதை நீ உடுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதை தாங்கள் எனக்காகவா? ஆக்ராவில் கைவினைக்காரர்களுக்கு பஞ்சமே இல்லை. அனைவருக்கும் ஏற்ற உடைகளை அவர்கள் தயார் செய்வார்கள். நீ வருவதை கேள்விப்பட்டவுடனேயே இது போன்ற ஆடைகளை தயார் செய்ய நான் ஆணையிட்டிருந்தேன். இது போன்ற ஆடைகளைத்தான் உனது ராஜ்யத்தில் அணிவீர்கள் என்பது எனக்கு தெரியும். இன்றைய சடங்கு மிகவும் முக்கியமானது ஜோதா. எங்களது உறவினர்கள், இந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கும் முக்கியமானவர்கள், மற்ற ராஜ்யத்து அரசர்கள், சுபேதார்கள், மந்திரிகள் அனைவரும் வரப்போகிறார்கள். அவ்வாறு இருக்கையில் என்னுடைய புது மருமகளின் வஸ்திரங்கள் இந்த மாளிகையே மின்னச் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஹாஃபிஸ். நம் மீது அக்கறை கொள்ள இங்கு ஒருவர் இருப்பார் என்பதை நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. நம் மீது அக்கறை காட்டுவது அவர்கள் பெருந்தன்மை மோதிபாய். நான் எதை பற்றி கவலைப்படுகிறேன் என்றால், உற்சவம் என்று ஏதோ கூறுகிறார்கள். அந்த உற்சவத்தில் என்ன செய்வார்கள்? புரியவில்லை. இப்பொழுது இந்த உற்சவம் தேவையா? அனைத்தையும் விட பெரிய கேள்வி, உற்சவத்தில் நான் பங்கெடுப்பது அவசியம்தானா? எனக்கு சம்மதம். எச்சரிக்கை! முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷெகன்ஷா அவர்களின் தாயார் அவர்கள் மகாராணி பேகம் அமிதா பானு அவர்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். பேகம் ஜோதா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பிரத்யேக பேகம் இந்த சாம்ராஜ்யத்தின் மகாராணி அந்த புறத்தை ஆட்டி படைக்கும் ருக்கியா பேகம் வந்து கொண்டிருக்கிறார்.
பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட்டோம். இவர்தான் ருக்கையா பேகமா? நாம் தண்ணீரில் இருந்து கொண்டே முதலையின் வாளை பிடித்து விட்டோம். அந்த புறத்தில் இவர் வைத்ததுதான் சட்டம் என்று கேள்விப்பட்டேன். இந்த ருக்கையா பேகம் ஜோதா அவர்கள் மீது பகை தீர்த்துக் கொள்வாரோ என்னவோ.